வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு தேதி செப்டம்பர் 8, 2021. இது டிவிடி எபிசோடு 683. ஐயா இல்லை, இந்த குடி சீக்கிரம் வந்துடுவார். ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸ் ஆப்பிள் ஈவெண்ட். அப்படியே டேட் போட்டாங்க. இன்னைக்கு எவ்வளோ டிவைஸ் வருங்க பாருங்க. இப்போதைக்கு வந்து ஐஃபோன் 13 அண்ட் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 3 கண்டிப்பாக வருமா அப்படின்னு தெரில. ஐஃபோன் 13 வந்து 4 ஃபோன்ஸில் வந்து கன்ஃபார்ம்டு. இந்த இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா கலிஃபோர்னியா ஸ்ட்ரீமிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. கலிஃபோர்னியா ஸ்ட்ரீமிங் அப்படின்னா சும்மா ஒரு டேக்லைன் மாதிரி போடுவாங்க இல்லை? ரைட். ஆமாம், இது வந்து கலிஃபோர்னியா ஸ்ட்ரீமிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இது ஆன்லைன் ஈவெண்ட் தான். ஸோ ஆன்லைன் ஈவெண்ட் தான். இந்த வாட்டியும் ரெக்கார்டட் ஈவெண்ட் தான். கண்டிப்பாக ஒரு 2 hours ஆகுது எதிர்பாருங்க. ஏன்னா அவ்வளோ டிவைசஸ் இருக்கு. ஐஃபோன் 13லேயே வந்து 13 மினி 5.4 இன்ச்சு, ஐஃபோன் 13 ப்ரோ 6.1 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் 6.7 இன்ச்சு, 4 ஃபோனு. அதில் வந்து ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடலில் வந்து அல்ட்ரா வைட் அப்கிரேடு, அதுக்கப்புறம் போர்ட்ரேட் மோடு வீடியோவில், அதுக்கப்புறம் ஷூட்டிங்கு, இந்த மாதிரி நிறைய A15 எல்லாத்துலேயும் வந்து A15 இருக்கும். 120 Hz ப்ரோமோஷன் வந்து இந்த ப்ரோ மாடல்ஸில். ஆமாம், ப்ரோ மாடலில் மோஸ்ட்லி வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன நாச் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதில் வந்து எல்லாமே இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க சின்ன நாச்லேயே, ஒரே கேமரா மாடியூலில் இது பண்ணுற மாதிரி. அப்புறம் இந்த லார்ஜர் இண்டக்ஷன் காயில், இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து லார்ஜர் இண்டக்ஷன் காயில், ஃபாஸ்டர் சார்ஜிங் சப்போர்ட் கூட. பேட்டரியும் இந்த வாட்டி பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4800 ஹையர் எண்ட் மாடல் வந்து 4800 கிட்ட வரும் அப்படின்னு. ஐஃபோன்லையா? தெரியல, அப்படிலாம் இருந்தால் வேறு லெவலில் இருக்கும் பேட்டரி லைஃப். அது தவிர வந்து சீரிஸ் 7 நம்ம ஆல்ரெடி ரூமர்ஸில் பார்த்துருப்போம். ஃப்ளாட் ஹெச் டிஸ்பிளே 4440, அப்புறம் S7 சிப்பு, UWB டெக்னாலஜி W1. ஆனால் இப்போ ஷிப்பிங் தான் எப்படின்னு தெரியல. இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே ஷிப் பண்ணுவாங்களா? இப்போதான் நம்ம நேத்திக்கா நம்ம போட்டோம். மோஸ்ட்லி ஷிப்பிங் டிலேஸ்னால, ப்ரொடக்ஷன் டிலேஸ்னால டிஸ்பிளேல வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஏதோ பிரச்சனை இருக்கு. மோஸ்ட்லி இதில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அனௌன்ஸ் பண்ணிட்டு மேபி சேல் லேட்டர் ரேட்டுக்கு போகணும் மோஸ்ட்லி. அதை தவிர வந்து புது ஏர்பாட்ஸும் எக்ஸ்பெக்டட் 3rd gen. இது வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ அளவுக்கு இருக்காது. ஆனால் அந்த மிட்ரேஞ்ச் எப்போ வந்துச்சு, எப்பயோ வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல ஏர்பாட்ஸ் அப்கிரேட் பண்ணி. ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்கிரேட் ஏர்பாட்ஸ் அதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சுல்ல. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. வரும் அந்த சின்ன அப்கிரேட் மாதிரி தான் போட்டுருக்காங்க. இப்போ ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரி சின்ன ஸ்டெம் இருக்குமா, அதுக்கப்புறம் பேட்டரி லைஃபும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இது இருக்குமா? ஆனால் ஏஎன்சி இருக்காது. ஐயோ, ஓகே. இப்போ நிறைய பேர் ஏஎன்சி கொடுக்குறாங்க. 6000 ரூபாய்க்கு ஏஎன்சி கொடுக்குறாங்க. ஆப்பிள் கால் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும். கால் குவாலிட்டிலாம் எப்பவுமே மேக்புக் ப்ரோ வந்து இது கன்ஃபார்மாக தெரியல வருமா அப்படின்னு. வந்தா நல்லா தான் இருக்கும். இல்ல அந்த ஈவென்ட்ல லான்ச் பண்ணலாம். மேபி ஒரு 1 monthக்குள்ள மோஸ்ட்லி வரும்னு சில பேர் சொல்றாங்க. இந்த மொத்தமா ஆப்பிள் உடனே 2 ஈவெண்ட் வைக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்படியா? இல்லனா நெக்ஸ்ட் மந்த் ஈவெண்ட் வைக்கலாம். ஆனா ஈவெண்ட் வைக்காமயே சும்மா ஆன்லைன்ல அப்படியே லான்ச் பண்ணலாம். ஓகே அப்படின்னு போட்டுருக்கு. இது வந்து 14 inch 16 inch ப்ரோ மினி LED டிஸ்ப்ளே. ரைட், மேக்ஸ் சேஃப் போட்டு HDMI போட்டு HD கார்டு எல்லாமே திருப்பி வருமா. அண்ட் புது M1X இல்ல ஏதாவது ஒரு வெர்ஷன் ஆஃப் தி அப்கிரேடட் M1 சிப் இருக்குமா. ஓகே, இது வந்து செப்டம்பர் 14th 10 AM PDT, அதனால 10:30 PM. ஓகே. அடுத்த நியூஸ் K50 சீரிஸா? K50 சீரிஸ் மோஸ்ட்லி K50 சீரிஸ் இல்ல K40s சீரிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நேம் 6 அதே தான் K40ல இருந்த மாதிரியே 6.7 inch Full HD plus Snapdragon 870. இந்த 50 MP சென்சார் எல்லாருமே இந்த நாட்டில் யூஸ் பண்ணதுலேருந்து அவ்வளோதான், எல்லாரும் பிடிச்ச சென்சர். இப்போ எல்லாரும் அதே யூஸ் பண்ணுறாங்க. மிட் ரேஞ்சில் வந்து இந்த 50 MP சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்களா. அப்புறம் IP68 ஃபர்ஸ்ட் டைமாக ரெட்மி சீரிஸ் வந்து IP ரேட்டிங்ஸ் வரப்போகுதுன்னு அப்கிரேட் பண்ணுறாங்களே. ஆமாம், அதுக்கப்புறம் 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு வர போகிறாங்களா ரெட்மியில். இது தேவையா? ஆல்ரெடி மீ சீரீஸில் வந்து சைனாவில் இருக்குது 120 watt சார்ஜிங்லாம். இந்தியாவில் வந்து இப்போதைக்கு 67 watt தான் மேக்ஸிமம். இதில் வந்து 100 watt சார்ஜிங். வாட் ஃபோன் கூட விடு. ஆமாம், ப்ளக் பாயிண்ட் பாவம் எவ்வளோ வாட்டுக்கு ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த ப்ளக் பாயிண்ட் பாவம். ஓகே, அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. நேம் தான் இன்னும் சரியாக கன்ஃபார்ம் ஆகலை. மோஸ்ட்லி ப்ரைஸ் ஏற்றுமே இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் போட்டு ப்ரைஸ் மோஸ்ட்லி அதே ரேஞ்சிலாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 30,000 அந்த ரேஞ்சில். 870 30 to 35 ரேஞ்சில் 870 விற்றா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த 120 இந்தியாவுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. IP68 போட்டோன்னா போக்கோ F3 GT மாதிரி இந்தியாவுக்கு வருதும். கேமிங் எடிஷன் அப்படின்னு ஏதாவது போட்டு மேபி ட்ரிகர்ஸ் எல்லாம் போட்டு. இல்லை மீ சீரீஸில் வரும். ரெட்மி சீரீஸில் இல்லைனாலும் மீ 11X இருக்குல்ல, மீ 12X அந்த மாதிரி ஏதாவது வரும். ஓகே,
அடுத்தது ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் ஃபைனலாக வந்து 6GB வருஷன் இப்போ தான் லான்ச் ஆயிடுச்சா? எவ்வளோ 1 month ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நாடு செக் பண்ணேன் ஆன்லைனில், அமேசானில் இல்லை, ஒன் ப்ளஸ் சைட்டில் வந்து பைனவுன்னு இருக்குது. பைனு கொடுத்தா அட்ரஸ் வரும்போது நாட் அவைலபிள் ஃபார் ஷிப்பிங்லாம் வருது. சரி, ஆக்சுவலாக நாடு போச்சா இல்லையான்னு யாராவது சொல்லுங்கள், யாராவது வாங்குனீங்க அப்படின்னா. இது வந்து பட்ஜெட் நாடில் வந்து இதே பட்ஜெட் வெர்ஷன் இருக்கு 628 இருக்கு. ஆமா, இதே கிட்டத்தட்ட இதே பிரைசிங். 27ல இல்ல 26 தான், 28 28 வந்து இது 8GB வெர்ஷன். இது 28 தான். 30 இல்ல, அது இல்ல ஜி 28 30 நாடு 30 35. 28க்கு தான் வந்து 28 இது என்டர் லெவல் 6GB வெர்ஷன்ல. ஆமா, அப்போ இதுதான் பெட்டர் டீல். ஆனா நம்ம ரிவ்யூ நீங்க போட்டிருக்கேன், செக் பண்ணுங்க. நாட் லெவல் ரியல்மி கேமரா இதுக்கு வந்து ரியல்மி X7 Maxே வாங்கலாம் ஜிடி வாங்குறதுக்கு. ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்ல இதுல, வெறும் என்ன டிசைன் டால்பி அட்மாஸும் இல்ல, டிசைனுக்கு மட்டும்தான். டிஸ்ப்ளே அதே தான் இருக்கு, சூட்கேஸ் டிசைன். பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்ல. லோ லைட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. அது தவிர வந்து பேட்டரி லைஃப் 4300 தான், ஆனா அந்த அளவுக்கு இல்ல. அப்டேட்ல யாராவது யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா X7 Max நான் வந்து மெயின் ஃபோனை யூஸ் பண்ணது இல்ல, அதனால பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஓகே, இதுல என்னன்னா 2000 டிஸ்கவுண்ட் இருக்கு கார்டு யூஸ் பண்ணா. டெபிட் கிரெடிட் கார்ட்ஸ் மோஸ்ட் பேங்க்ஸ்க்கு வந்து ரியல்மி சைட்ல வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு, ஃபிளிப்கார்ட்ல டிஸ்கவுண்ட் இருக்கு. ரியல்மி சைட்ல வந்து SBI, HDFC, ICICI கார்ட்ஸ்க்கு வந்து 2000 டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ 24,000க்கு ஓகே தான். பேட்டரி லைஃப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. மேபி அது அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, தெரியல. அப்டேட் இப்போ ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்த நியூஸ், OPPO Buds 2000 rupees. இதுக்கு முன்னாடியே எப்படி Enco W11 ஒன்று இருந்துச்சு. ஆமா, அதுலயும் நல்லா இருந்துச்சு இந்த பட்ஜெட்டுக்கு. இப்போ வந்து ப்ளூடூத் 5.2 லோ லேட்டன்சி ஆப்ஷன்லாம் வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல பண்றாங்க. 24 hours டோட்டல் பேட்டரி லைஃப். இதுக்கு முன்னாடி வந்து 20 hours இருந்துச்சு. ஸ்டாண்ட் லோன் வந்து 5 hours இருந்துச்சு. இப்போ ஸ்டாண்ட் லோனே 6 hours. ரிவ்யூ வருது, சாட்டர்டே ரிவ்யூ வருது, செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த பட்ஸ். இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ரியல்மிலாம் ஆனா இது இருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு. குவாலிட்டி இது ஆப்ஸ் அந்த மாதிரி ஆப் சப்போர்ட்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ஆப் சப்போர்ட் இருக்கு. ரியல்மிக்கும் OPPO மட்டும் தான் இந்த பட்ஜெட்ல ஆப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஹே மெலடி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். OPPO டிவைசஸ் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா அப்படியே செட்டிங்ஸ்ல போனா இன்டர்வியூ இருக்கும். 80 millisecond லோ லேட்டன்சி கேமிங்கா நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸு. அந்த கால் தான் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, எனக்கு ரிவ்யூ செக் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை கால் குவாலிட்டி மட்டும். IP ரேட்டிங்ஸும் இருக்குது, IP54 இருக்குது. ஸோ டஸ்ட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரெண்டுமே இருக்குது இயர்பட்ஸுக்கு. இதெல்லாம் 2000 rupees கொடுக்குறாங்க இப்போ, வேற லெவல். ஆஃபர் ப்ரைஸு 1799 ஃபஸ்ட்டு 3 days ஆகும். September 14th சேலு, 14, 15, 16 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இன்னும் பெட்டர் டீல். அப்போ வந்து ஸ்டாக் இருக்குமா அப்படின்னு தான் தெரில, அது வேற இஷ்யூ. சான்சஸ் இருக்குது. 3 days டீல் கொடுக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் டேல எவ்வளோ ஸ்டாக் முடிச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி பார்க்கலாம். கலர்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ 2 கலர்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த நியூஸ், iFalcon. இவங்க வந்து TCLோட சப் பிராண்ட் இந்தியாவில் வந்துச்சு. இந்தியாவில் இல்லை, ஆல்ரெடி இருக்கு. இவங்க 55 inchல ஒரு 4K டிவி விட்டுருக்காங்க. இதில் கேமரா டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் இன்டகிரேட்டடா இல்லை ரிமூவபிளா, அது என்னன்னு தெரியல. ரிமூவபிள் மாதிரி தான் இருக்கு, ஒட்டி வச்ச மாதிரி ஒட்டி வச்சு தான் இருக்கு. அதுக்கு டிவியை வாங்கிட்டு ஒரு இந்த மீ கேமரா வாங்கிக்கலாம். 2000 ரூபாய் 2500 அதுக்கே கிடைக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது எல்லாமே இருக்கு நம்ம மீ டிவி மாதிரியே தான். ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஆண்ட்ராய்ட் 10 மீ டிவில இருக்கிற எல்லா ஃபீச்சரும் இருக்கு. டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் இருக்கு, டுவல் பேண்ட் வைஃபை இருக்கு, AAPQ இருக்கு, MEMC இருக்கு. இது மட்டும் தான் தெரியல என்னது அந்த ALLM இருக்கா அப்படின்னு தெரியல. HDMI 2.1 இருக்கான்ட்டு எங்கேயும் போடல. HDMI 2.1 இல்ல சான்சஸ் கம்மி தான் இருக்குதுன்னு கம்மி தான். அதுவும் போடல. இவங்க வந்து ஏதோ இது போட்டிருக்கு, MEMCனால பிளர் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் அந்த இவங்கெல்லாம் மீலையும் இருக்குது, ஏஐ டிவைசஸ் வந்து இது பண்ணுறதுக்கு, மற்ற ஏஐ அப்ளைன்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஃபீச்சரும் இருக்குது. ஓகே, 2GB RAM 16GB ஸ்டோரேஜ் எல்லாம் ஓகே. 24 watt ஸ்பீக்கர். மீல வந்து 55 inchக்கு 40 watt ஸ்பீக்கர் இருக்குது. ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. ஆமாம், ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது 52,000, மீல வந்து 48,000. காம்படிஷன் ஓகே பயங்கரமாக தான் இருக்குது. இந்த கேமராக்காக இந்த வாங்கணுமா அப்படின்னு தான் தெரில. ஆனால் இந்த பிராண்டோட இதெல்லாம் சர்வீஸ் நல்லா இருக்கு. ஆனால் ரிவ்யூஸ் நல்லா இருக்கு. ஆனால் ஷியாமியோட அட்லீஸ்ட் ஒரு பிராண்ட் ட்ரஸ்ட் இருக்கு இந்தியாவில். சைனா கம்பெனி தான். ஆமாம், சொல்கிறது கரெக்ட் தான். சரி, ஆனால் ஷியாமியே சில சமயம் TCL பேனல் யூஸ் பண்ணுவாங்க. TCL பேனல் வந்து கொஞ்சம் ECL பேனல் ஆமாம் நல்லாயிருக்கும். ஓகே.
போஸ் ஒரு சவுண்ட் பார் லான்ச் பண்ணிருக்காங்க. டால்பி அட்மாஸ் சவுண்ட் பார். இது ஒரு ஹை எண்ட் சவுண்ட் பார். போஸ்னாலே ஹை எண்ட் தானே, சீப்பர் எங்க பாத்திருக்கியா? இல்ல கரெக்டா, அது வேற லெவல் ஹை. இதுல டால்பி அட்மாஸ் இருக்கு நிறைய. நம்ம ஒரே பார் தான், சப்வூஃபர் எதுவுமே கிடையாது, எல்லாம் பில்ட் இல்ல, எல்லாமே பில்ட் இன். எவ்வளவு நம்ம நிறைய பாத்துறோமே. இந்த எவ்வளவு 6000 ரூபீஸ் அந்த சவுண்ட் பார் லான்ச் பண்ணி. இது வேற லெவல் சவுண்ட் பார். அப்படியே அவங்க என்னெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு போல இருக்கு. நார்மல் மெயினா டால்பி அட்மாஸ் பத்தி தான் பேசுறாங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்ல சவுண்ட் பார்லயே இருக்கா? இது போய் சவுண்ட் பார்லயே இருக்கு. அப்போ அது மட்டும் இல்ல, ஸ்பாட்டிஃபை கனெக்ட் இன்டகிரேஷனே இருக்கு. அப்போ ஸ்பாட்டிஃபை டைரக்டா அதுல வழியா ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏர்ப்ளே 2 சப்போர்ட் இருக்கு. அத போஸ்னாலே வந்து கொஞ்சம் நல்லா. ஆமா, அவங்க வேற 2-3 டெக்னாலஜிஸ் இருக்கு. போஸ் ஃபேஸ் கைட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ட்ரூ ஸ்பேஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் குவைட் போர்ட் டெக்னாலஜி. அதெல்லாம் அவங்களோட ஹை எண்ட் டெக்னாலஜிஸ். டேரெக்டாக அவங்க டால்பி அட்மாஸ் கண்டென்ட் இருந்ததுன்னா வேறு லெவலில் மேலேயும் ஸ்பீக்கர் சவுண்டு வரும், இங்கேருந்து சைட்லேருந்து வரும். ஆனால் எல்லாமே சவுண்ட் பாரில் மட்டும்தான் வரும். இப்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் அதே மாதிரியே தான் வேறு லெவல் ப்ரைஸ் இருக்குது. எவ்வளோ யூஎஸில் இப்போது $899 விற்கிறாங்க. 66,300. அப்போ இந்தியாவுக்கு வரும்போது 80,000, 75,000. அது பிரீமியம் இருக்கும். நிறைய பேர் வாங்க 1.5 லட்சம் ரூபாய் டிவி வாங்குறாங்க. 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்லாம் டிவி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு சவுண்ட் பாரோடனா இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பரவாயில்ல. அடுத்த நியூஸ், எல்ஜி கேம்னா யாரு? கெமிக்கல்ஸா? எல்ஜி கெமிக்கல்ஸா? ஆமா ஆமா, அவங்க தான் எல்ஜியோட கெமிக்கல் ஃபோல்டபிள் ஏதோ லான்ச் இது பண்ணிருக்காங்க. ரியல் ஃபோல்டிங் விண்டோ. அது கிளாஸ்லாம் பிஇடி மெட்டீரியல்னு போட்டிருக்காங்க. ஸோ அது கிளாஸோட ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு மெட்டீரியல். என்ன மெட்டீரியல்னு சொல்ல மாட்டேங்கிறேன், வெறும் ஒரு மெட்டீரியல் கோட்டிங் போடுறாங்க. சரி, ஸ்மார்ட் போன் தான் எல்ஜில இல்லையே, இப்போ யாருக்கா வித்துருவாங்களா? மோஸ்டா சாம்சங் தான் விற்பாங்க. ஏன்னா அவங்க தான் சாம்சங் வந்து எல்ஜி டெக்னாலஜி வாங்குவாங்க. அது கரெக்ட், வேற இஷ்யூ. காம்படிஷன் ஒரு இதுவாச்சே. ஆமா, ஒரு கம்பீட்டிங் பிராண்ட் கிட்ட இருந்து வாங்குவாங்களா? இல்லனா அதான் மோட்டோ அடுத்து வரும் வராதா தெரியல. டிசிஎல் கூட பண்றாங்களே ஃபோல்டிங். ஆனா இப்போ எதுவுமே பாப்புலர் இல்லை. இப்போ ஹுவாவே கூட தான் பண்ணாங்க, எங்க பாப்புலரே இல்லை. இப்போ சாம்சங் மட்டும்தான் டாப்ல இருக்கு ஃபோல்டபிள். இப்போ மார்க்கெட் ஷேர் எடுத்தா சாம்சங் எங்கேயோ இருக்கும், மற்ற எல்லாம் 95% இருக்கும் சாம்சங் மார்க்கெட் ஷேர்ல. சரி, அப்போ என்ன பேசிக்கலி ஒரு புது கிளாஸ் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. சாரி, கவர் மெட்டீரியல் ப்ரொடெக்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா வெண்டர்ஸ் கிட்ட. ஆனா 2022 23ல தான் இது ப்ரொடக்ஷனுக்கு போகும். ஸோ இப்போ மேபி நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கம்பெனிஸ் இது என்னன்னா இப்போ வந்து ஹிஞ்ச் யூஸ் பண்றாங்க எல்லாரும். இது வந்து அப்படியே ஃபோல்டபிளாவே இருக்கு, க்ரீஸே இருக்காதுன்னு சொல்றாங்க. டியூரபிலிட்டி வேற லெவல் இருக்கும், ஆனா கிளாஸோட தின்னஸ் இருக்கும், அதே ஸ்ட்ரென்த் இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க கிளைம் பண்றாங்க. அது எப்படி ரியல் வேல்யூஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. ரோலபிள் டிவிஸா, ரோலபிள் ஐடி டிவைசஸா? அதாவது ஆமா, ரோலபிள் டிவைஸ் அதான். இப்போ சாம்சங் கூட காட்டுனாங்கல்ல. ஆமா, ஒரு இதை வந்து அப்படியே லேப்டாப் மாதிரி, லேப்டாப் வித் ஃபோல்டபிள் ஸ்கிரீன் காட்டுனாங்கல்ல. அப்ப அது மாதிரி கூட அது கூட யூஸ் பண்ணலாம். இவங்க என்ன தேர்ட் பார்ட்டி மாதிரி கொடுக்குறாங்க கிளாஸ். எல்ஜி ஃபோன்ஸ்க்கு வரும்னா எல்ஜி ஃபோன்ஸ் இல்ல, ஸோ மோஸ்ட்லி வராது. அடுத்து வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்ட் டு iOS. இது நியூ ரோல் அவுட் ஆகலையா? ஆண்ட்ராய்ட் டு iOS கமிங் சொல்லிட்டே இருக்காங்க. iOS டு ஆண்ட்ராய்ட் ரோல் ஆயிடுச்சு. iOS டு ஆண்ட்ராய்ட் ரோல் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா அது மட்டும் இப்போ என்ன சாம்சங் ஃபோன் மட்டும் தான் இப்போதைக்கு. சாம்சங் ஒன்லி. கூடி சீக்கிரம் மத்த இதுக்கு வரும். இதுக்கு வந்து இது எல்லாத்துக்கும் வரும். இப்போ ஆண்ட்ராய்ட் டு iOSக்கு இப்போதான் வாட்ஸ்அப் டெவலப் பண்றாங்க. பீட்டா வெர்ஷன்ஸ்ல இப்போ ப்ரிவியூல கொடுக்குறாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணி ஆமா, இப்போ எந்த ஆப்ஷனுமே இல்லை தெரியும்ல. ஆமா, ஒண்ணுமே இல்லை. ஆண்ட்ராய்ட்லேருந்து iOSக்கு எதுவுமே, iOS ஆண்ட்ராய்டாவது ஏதாவது பெய்டு இருக்கு. ஆமா, இதுக்கு வந்து ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஏன்னா ஆப்பிள் ஐக்ளவுட் யூஸ் பண்றாங்க. ஐக்ளவுட்லேருந்து இதுவே பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால இது வந்து டெஸ்டிங்ல இருக்கு, ஆல்ரெடி பீட்டாவில் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து டெஸ்டிங் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு போட்டு. இப்போ லீக் மட்டும்தான் இருக்கு. மோஸ்டா அதே மாதிரி தான், சாம்சங் மாதிரி தான் கேபிள் கனெக்ட் பண்ணணும் மோஸ்ட்லி. அண்ட் மூவ் டு iOSனு ஒரு ஆப் இருக்கு, அதை தான் மோஸ்டா யூஸ் பண்ணணும். ஸோ யாராவது மூவ் பண்றதா இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் வந்துடும். ஐஃபோனுக்கு மூவ் பண்றதா இருந்தால் ஃபியூ வீக்ஸ்ல வந்துடும் கண்டிப்பா. ஏன்னா பீட்டால லான்ச் ஆச்சுன்னா மோஸ்ட்லி ஸ்டேபிள் வரதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது. ஃபைனல் நியூஸ், ட்விட்டர் ஃபார் iOS எட்ஜ் டு எட்ஜ் வீடியோஸா? இப்போ ட்விட்டர் இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரி மாத்துறாங்க. இப்போ பேசிக்கலி அவங்க டைம்லைன் இன்ஸ்டாகிராம் எப்படி இருந்துச்சு? இப்படியா இருந்துச்சு? இல்லையே, இன்ஸ்டாகிராம் நார்மல் இல்லை. முன்னாடி ஃபர்ஸ்ட் கிராப் இருந்தது, அதுக்கப்புறம் கிராப் ரிமூவ் பண்ணாங்க. இந்த வருஷத்துல 2021 கிராப் ரிமூவ் பண்ணாங்க. ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜஸ் வரும்னு சொன்னாங்க.
இப்போ அதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இமேஜஸ் ஃபுல் எட்ஜ் டு எட்ஜாக இருக்குமா, அதாவது இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குமா. சைடில் வந்து அந்த ஒயிட் பார் வராது, அவ்வளோ ஒயிட் பார் வராது, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒயிட் பார்ஸ் வராது. சரி, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இது இப்போ iOSக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபீட்பேக் கேட்டு தான் இப்போ நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு மோஸ்ட்லி ட்வீக் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. தெரில, அவங்க வெறும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோல் அவுட்லாம் ஆகலை, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கூட வரல, வெறும் iOS யூசர்ஸ் மட்டும் தான் வந்துருச்சு. ஸோ பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் தான் இன்னொரு நியூஸு. அதுக்கப்புறம் கிவ்அவே இந்த வாரம் வந்து கிவ்அவே கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பாக. இந்த கொஸ்டின் வந்து நம்ம டிவிடிலேருந்து தான் இருக்கும். ஸோ இதை பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது இருக்கும் சிவச்சன். மிலன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.